வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சைனீஸ் ரெசிபி சப்பாத்தி வித் கோபி மஞ்சூரியன். நான் இன்றைக்கி மைதா சப்பாத்தியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை சப்பாத்தி கூட பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு டெலிஷியஸான டிஷ்ஷு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு காலிஃப்ளவரில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த காலிஃப்ளவரில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் பவுடர், நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்ததால் ஃபஸ்ட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதிலே கொஞ்சம் தண்ணி அந்த ஈரப்பதம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்படியே ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேவைப்பட்டால் நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கல. சப்போஸ் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா அந்த பகோடா பதத்துக்கு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவை கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதால ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதால ஏர் ஃப்ரையரை ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ லைட்டாக அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டுட்டு நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி 180 டிகிரி டெம்பரேச்சர் வச்சுட்டு 15 மினிட்ஸ் டைமர் வச்சுருக்கேன். நம்ம 7 மினிட்ஸ் ஆனதும் இந்த மாதிரி டைமர் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்து லைட்டாக ஃப்ளிப் பண்ணிவிட்டு மேலே திருப்பி ஆயில் அப்ளை பண்ணோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப வச்சுட்டு அந்த 7 மினிட்ஸும் குக் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணுன்றதால இன்றைக்கி நான் ஏர் ஃப்ரையரில் பண்ணியிருக்கேன், எண்ணெய் இல்லாமல். நீங்கள் நார்மலாக நம்ம பகோடாலாம் எப்படி போட்டு எடுப்போமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஜிஞ்சரும் கார்லிக்கும் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஆனியன், அதையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஆனியன் கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆனதும் ஒரு கேப்சிகம், சின்ன கேப்சிகமாக இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு பாயில் ஆகட்டும். ஆனியனும் கேப்சிகமும் நல்லா வதங்கணும். ஒரு 1/2 பாயில் ஆனால் கூட நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப் தண்ணியில் நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அது கொஞ்சம் அப்படியே இந்த கட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பகோடா, அதை சேர்த்துடலாம். கோபி 65 அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இதோட அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி கிரேவியாக பண்ண போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எனக்கு பெப்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதால நான் சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. This video is sponsored by Genreviews.online. Genreviews.online is one of the review portal site. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.